வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தாம் உறுதியாக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. நாட்டில் நிலவும் உண்மையான பிரச்சனைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவி வரும் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் சர்வதேச புலம்பெயர்வு அமைப்பின் அனுசரணையுடன் விசேட செயல் திட்டம். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவுக்கு எதிராக புதிய முறைப்பாடு ஒன்று பதிவு. இனி விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் பொருளாதார சிக்கல்களை சமாளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கவும் அதன் மூலம் நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்கவும் தாம் உறுதியாக இருப்பதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சர் சர்வதேச ராஜதந்திரிகளை சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தினார். இந்த சந்திப்பு அடுத்த திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடருக்கு முன்னதாக நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் புதிய அரசாங்கமாக மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவற்றின் மூலம் கணிசமான முன்னேற்றங்கள் கிடைத்துள்ளன என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான முயற்சிகள், நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகள், ஊழல் எதிர்ப்பு செயற்திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம், மேலும் சுயாதீன வழக்கு தொடர்னர் அலுவலகம் நிறுவுவதும் தீர்மானம் உள்ளிட்ட சமகால முன்னேற்றங்களை பற்றியும் அவர் ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். நாட்டில் நிலவும் உண்மையான பிரச்சனைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். பெரகவர ஸ்ரீ சித்தார்த்தர்மா புராதன ரஜமகா விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தூபிமணி மற்றும் கணினி மையத்துடன் கூடிய 3 மாடி அறநிலை கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் உரையாற்றிய அவர் 2028 முதல் ஆண்டுதோறும் 5.5 பில்லியன் டாலர் வெளிநாட்டு கடனை செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதற்காக 2025, 26, 2027 ஆகிய ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 5% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை நிலைநிறுத்த வேண்டும். ஆனால் உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் கணித்துள்ளபடி அந்த காலப்பகுதியில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறைந்த மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அனைவரும் ஒன்றிணைந்து பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். இனமத சாதி வர்த்தகம் கட்சி பேதங்களை தாண்டி அனைவரும் இந்த பயணத்தில் பாகுபாடின்றி இணைய வேண்டும். 5% பொருளாதார வளர்ச்சி வேகம் பேணப்படாவிட்டால் 2022 ஏற்பட்ட சூழ்நிலை மீண்டும் 2028 தோன்றும் அபாயம் உள்ளது. இது மக்களை கடுமையான நெருக்கடிக்குள் தள்ளும். இன்றைய நிலையில் பொய்களும் ஏமாற்றும் நடவடிக்கைகளும் மட்டும் நடைபெற்று வருகிறது. மக்களை 24 மணி நேரமும் தவறான தகவல்களால் ஏமாற்றுகின்றார்கள். பணம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் போலி செய்திகளை பரப்புகின்றனர். இவை பரவ இடமளிக்க கூடாது. நாட்டு மக்களை ஏமாற்றி பொய்யான நடவடிக்கைகளை விட்டு விலகி உண்மையான சவால்களை புரிந்து கொண்டு அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்று சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயம் நடத்தப்படும் என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க உறுதியளித்துள்ளார். தேர்தலை நடத்துவதில் எங்களுக்கு அச்சமில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊடகங்களுக்கு அளித்த கருத்தில் தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டாலும் எல்லை நிர்ணய அறிக்கை சபையில் நிறைவேற்றப்படவில்லை. எனவே பழைய முறைமையில் கீழ் தேர்தலை நடத்துவது குறித்து பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இதற்கான இணக்கம் எட்டப்பட்டால் தேவையான சட்ட திருத்தம் சபையில் முன்வைக்கப்படும். தேர்தலுக்கான எங்கள் நிலைப்பாடு தெளிவானது. அதை நடத்துவதில் எங்களுக்கு இந்த அச்சமும் இல்லை. இதேவழி மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு எந்த திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவரும் EPRLF அமைப்பின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்மையில் குறிப்பிட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலமாக நிலவி வரும் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக சர்வதேச புலம்பெயர் அமைப்பின் அனுசரணையோடு விசேட செயல் திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கின் நில எல்லை நிர்ணயம், படையினரால் கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள், அரசு கட்டமைப்புகள் மற்றும் பல்வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட நில சுவீகரிப்புகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் இதுவரை முழுமையாக தீர்வு காணப்படவில்லை. இந்த சவால்களுக்கு சுமூகமான மற்றும் நியாயமான தீர்வுகளை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்படும் இந்த செயற்திட்டத்தின் கீழ் அரசாங்க அமைப்புகள், பாதுகாப்பு துறையினர், சிவில் சமூக அமைப்புகள், காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைக்கப்படுவார்கள் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் காணி பிரச்சனைகளுடன் தொடர்புடைய தரப்பினரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தல், படையினர் வசமுள்ள தனியார் காணிகளை விடுவித்தல், நில எல்லைகளை மீள் நிர்ணயிப்பதற்கான தொழில்நுட்ப ஆதரவை உள்ளூர் அமைப்புகளுக்கு வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளும் இந்த செயற்திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்ட தகவலின்படி 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை முன்னெடுக்கப்பட்டிருந்த சோதனைகளின் அடிப்படையில் நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மூலம் மொத்தமாக 211 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் 14,682 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
அதில் அரிசி சந்தைகளில் மட்டும் 2800 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இவற்றில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை தொடர்பான 915 வழக்குகள் பதிவாக இதற்காக மட்டும் 95 மில்லியன் ரூபாய் அபராதம் நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்டுள்ளது. அரிசியை அதிக விலையில் விற்பனை செய்வது நுகர்வோர் விவகார அதிகார சட்டத்தின் ஒரு கீழ் ஒரு கடுமையான குற்றமாக கருதப்படுகின்றது. இதற்கு குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 6 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் குறைந்தபட்ச அபராதம் 5 லட்சம் ரூபாவாகும். மேலும் நீதிமன்றங்களுக்கு 5 மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. அதிக விலை நிர்ணயத்தை தவிர்த்து சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட விலைகளை பேணுவதில் அரிசி வர்த்தகத்தில் ஈடுபடும் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவுக்கு எதிராக புதிய முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹோமாகம நீதிவானாக இருந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு மாறாக தனது மகனை கொழும்பு ராயல் கல்லூரியில் சேர்த்ததாக அவர் மீது குற்றம் சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை தெமட்டகொடவை சேர்ந்த ரவீந்திர நிசங்க தாக்கல் செய்துள்ளார். அதில் ரங்க திசாநாயக்க ஹோமாகமவில் பணியாற்றி புத்தளத்திற்கு மாற்றப்பட்ட போது அப்போதைய கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார் ஆகியோரின் உதவியோடு தனது மகனை ராயல் கல்லூரியில் சேர்த்ததாக கூறப்பட்டுள்ளது. இதற்கான ஆதாரமாக பல யூடியூப் காணொலிகள் மற்றும் பேஸ்புக் பதிவுகளும் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பந்தப்பட்ட மாணவர் சேர்க்கை மற்றும் ரங்க திசாநாயக்க மனுஷ நாணயக்கார நெருக்கமான உறவை பற்றியும் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த புகாரில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை தாம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் விசாரணை நடைபெறும் என்பதற்கான உத்தரவாதம் ஆகாது என்றும் இது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்ட பின் புகார்தாரருக்கு அறிவிக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிவித்ரு ஹெல உரிமையவின் மத்திய குழு உறுப்பினர்கள் இடையிலான முக்கியமான சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் அவரது தனிப்பட்ட இல்லத்தில் நடைபெற்றது. கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையாகி வீடு திரும்பிய பின்னர் இடம்பெற்ற இந்த சந்திப்பு ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகின்றது. சந்திப்பின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை உடன்படிக்கை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தற்போது வெளிநாட்டில் இருக்கும் தங்களது தலைவர் உதய கமன்பிலவை சட்டவிரோதமாக கைது செய்ய முயற்சிக்கிறது என்று பிவித்ரு ஹெல உரிமை பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட பிற அரசியல் அம்சங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பாக பிவித்ரு ஹெல உரிமை உறுப்பினர்கள் சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்திருந்தமையும் கவனிக்கத்தக்கது. எல்ல வெள்ளவாய வீதியின் 24வது மைல்கல் அருகில் நேற்று இரவு நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 10 பேரின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக பதுளை மருத்துவமனையின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் பாலிது ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதில் 9 பெண்களும் 6 பெண்களும் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். காயமடைந்தவர்களில் 11 ஆண்களும் 7 பெண்களும் உள்ளனர். அவர்களில் 5 குழந்தைகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து சுமார் 200 மீட்டர் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விபத்தில் சிக்கிய பேருந்து தங்காலை நகரசபை பணியாளர்களை ஏற்றி சென்றது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்தில் சிக்கியவர்களை மீட்க போலீசார், ராணுவம், விமானப்படை, தீயணைப்பு படை திணைக்களம் மற்றும் அந்த பகுதி மக்கள் இணைந்து தீவிர முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் பேருந்தில் 30க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்திருந்ததாகவும் விபத்து நிகழ்ந்த இடத்தின் கடுமையான சூழ்நிலை காரணமாக மீட்பு பணிகள் மிகுந்த சிரமத்தோடு முன்னெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை விபத்திற்கு காரணமான ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார்.